சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட பார்க்கலாம். எல்லாருமே போட்டோ எடுத்துட்டு வெளியில போய் உட்காந்து பீடா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க மலேசியன் மாமா வராரு. உடனே ரோகிணியோட அப்பா, ரோகிணி மாமாவுக்கும் பீடா கொடுமா அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே ரோகிணி மாமாவுக்கு பீடா எடுத்து போய் கொடுக்குறாங்க. அவரு அந்த பீடாவை கையில வாங்கிட்டு நல்லா அழகா மடிச்சு சூப்பரா வச்சு வாயில வச்சு சாப்பிட்றாரு. இதை முத்து கவனிச்சிடுறாரு. கவனிச்சுட்டு, என்ன மாமா பீடாவெல்லாம் சூப்பரா மடிச்சு சாப்பிட்றீங்க, பழக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இந்த பீடா தான் எப்பவுமே நான் சாப்பிட்றதுப்பா அப்படின்னு. என்னதே அப்படின்னு சொன்ன உடனே, இதெல்லாம் மலேசியாவில் சர்வசாதாரணமாக கிடைக்கும், அதுவும் கும்பகோணம் வத்தல ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மனோஜை பார்த்து, மாப்பிள்ள உங்கள் வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டுறாரு. கேட்ட உடனே மனோஜ் திருன்னு முழிக்கிறாரு. உடனே குறுக்கால வந்த முத்து, மாமா அவரை வேலை எப்படி போகுதுன்னு கேட்காதீங்க, வேலை தேடுற வேலை எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை இல்லைன்றத சொல்லிடுறாரு. கேட்டதும் மாமா ஷாக் ஆயிடுறாரு. ஷாக் ஆகிட்டு, என்ன மாப்பிள்ள உங்களுக்கு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதை கேட்ட உடனே மனோஜ் நெளிஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. இதை பார்த்த விஜயா, இவன் படித்த படிப்பெல்லாம் பெரிய படிப்பு, அதுக்கு தான் வேலை தேடிட்டு இருக்கோம், ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே முத்து குறுக்கால ஆமாமா கவர்னர் வேலைக்கு கூப்பிட்டாங்களே போலையா அப்படின்னு சொல்லிட்டு கலாக்கிறாரு. விஜயா மனோஜ் கிட்ட கண்ணை காட்டுறாங்க. கண்ணை காட்டின உடனே மனோஜ் போயிட்டு அங்கிள் கிட்ட, அங்கிள் ரோகிணியோட அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஏன் மாப்பிள்ள நீங்க வேலைக்கு போலையா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு இருக்க அறிவு இருக்கு, யாருக்கிட்டுமே வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கு மாமா சொல்றாரு, ரோகிணியோட அப்பா பெரிய பெரிய பிசினஸ்லாம் பண்றாரு, அவருக்கு அப்புறம் அந்த பிசினஸ் உங்களுக்கு தானே மாப்பிள்ள வரப்போகுது, அதுக்கே நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு மனோஜ், இல்ல அங்கிள் நானே ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, அதுக்காக தான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இதையெல்லாம் பார்த்தா ரோகிணி செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னடா நம்ம சொல்லிக் கொடுக்காத டைலாக்லாம் பேசி பெரிய வம்புல மாட்டி விட்டுருவாரு போலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு நிக்கிறாங்க. அதுக்கு உடனே ரோகிணியோட மாமா சொல்றாரு, என்ன பிசினஸ் வேணா பண்ணலாமா, பண்ணி பெரிய ஆளனா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் ஆடு பிசினஸ் பண்றாருப்பா, ஆடோட தோலை எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணியே பெரிய ஆள் ஆயிட்டான், எனக்கு அந்த இது தெரியல, அதுதான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட பாட்டி, என்ன இவர் எப்ப பார்த்தாலும் ஆடு ஆடுன்னு சொல்லிட்டு ஆட்டை பத்தியே பேசிட்டு இருக்காரு, இவர் என்ன ஆட்டு பிரியரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. முத்து சொல்றாரு, ஆமா பாட்டி நானும் கவனிச்சிருக்கேன், இவர் எப்ப பார்த்தாலும் ஆட்டை பத்தியே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப விஜயாவும் உடனே மாமா கிட்ட போய், சம்பந்தி அவருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க, ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே ரோகிணியோட மாமா சொல்றாரு, அதுதாங்க கஷ்டம், ரோகிணியோட அப்பா ஒரு பண பிசாசு, எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாரு, ஒரு ஏடிஎம் மிஷினே இதுக்காக அவர் வீட்டு வாசப்படியில் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு ஓடிட்டு இருப்பாரு, போய் போய் அவர் பொண்டாட்டிக்கு புற்றுநோய் வந்தது கூட தெரியாம அந்த அம்மா பாவம் இறந்தே போச்சு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே எல்லாமே ஷாக் ஆயிடுறாங்க. ஓவரா ரீல் விடுறத பார்த்த ரோகிணி உடனே மாமாவை பார்த்து, மாமா அதெல்லாம் இப்ப தேவையா, ஏன் இப்ப சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. ஆமா உங்க அம்மா ரத்த ரத்தமா பக்கெட் பக்கெட்டா வாந்தி எடுத்து செத்து போனாங்க, அதுக்கு என்னமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்டே கதை விடுறாரு. மறுபடியும் எல்லாரையும் பார்த்து, அது மட்டும் இல்லாம அவர் சின்ன பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாருங்க, அதுதாங்க பெரிய பிரச்சனையாகும், இதனாலேயே ரோகிணியும் அவங்க அப்பாவும் பேசவே இல்லை, அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. உடனே விஜயா கேட்கறாங்க, இப்படி எல்லாமா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்ட உடனே மாமா சொல்றாரு, இப்ப நீங்க இருக்கீங்க, உதாரணத்துக்கு நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப அண்ணாமலை இருக்காரு, அவர் வேற யாருன்னா கல்யாணம் பண்ணனாக்கா அவங்க பசங்க அவங்கள மன்னிப்பாங்களா, இப்ப அதே பிரச்சனை தாங்க அங்கேயும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே பாட்டி கேட்கறாங்க, மொதல் பொண்டாட்டி இறந்துட்டாங்க ஓகே, பட் ரெண்டாவது பொண்டாட்டி கட்டிக்கணுமா, அப்ப பொண்ணு வாழ்க்கை மேல அவருக்கு அக்கறையே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கேட்ட உடனே மாமா சொல்றாரு, அவருக்கு பொண்ணு மேலாம் ரொம்ப பாசம் அதிகமா, அவரு வாவான்னு தான் கூட்டுன்னு இருக்காரு, பாப்பா தான் போக மாட்டுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ரோகிணியோட போனுக்கு ரோகிணியோட ஒரிஜினல் அம்மா கால் பண்றாங்க. அவங்கள்ட்ட பேசுறதுக்காக ரோகிணி உள்ள போறாங்க. போயிட்டு, அம்மா நீ நல்லா இருக்கிய, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு, உன் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லம்மா, நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போனை வச்சுட்டு வேகமா வெளியே வராங்க. வெளியே பார்த்தா ரோகிணியோட மாமா ரொம்ப சோகமா, ரோகிணியோட அம்மா அல்பாயுஸ்ல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே ரோகிணிக்கு செம்ம ஷாக்கும் டென்ஷனும் ஆயிட்டு நேரா ரோகிணியோட மாமா கிட்ட உடனே, யார் எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னது, எங்க அம்மாலாம் இறக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே எல்லாருக்கும் செம ஷாக் ஆயிடுது, என்னடா இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. ரோகிணி சுதாச்சிடுறாங்க. சுதாச்சிட்டு, அவங்க இன்னும் என் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, என் மனசுல இருக்காங்க, நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே விஜயா மனோஜ் எல்லாம் சேர்ந்து ரோகிணிக்கு ஆறுதல் சொல்றாங்க. சொன்ன உடனே விஜயா ரோகிணியோட மாமாவை பார்த்து, அதுதான் அம்மாவா நான் இருக்கேன், நான் அம்மாவா இருந்து எல்லாத்தையும் ரோகிணிக்கு பாத்துக்கிறேன், அவர் அப்பாவையும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுக்கு மாமா சொல்றாரு, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன், நான் பார்வையிட்டு அப்புறமா அவர்கிட்ட போய் சொன்னேன், அவர் வருவார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, ஆமாம் வெள்ளம் வந்துருச்சு, இங்கே பார்வையிட வந்திருக்காங்க, பார்வையிட வந்தோடனே அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. ரோகிணி சொல்றாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருந்தீங்க, நான் தான் உங்க மூட ஸ்பாயில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அண்ணாமலை சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்கணும், அந்த கரும்பு எடுங்க எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கரும்பை உடைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி மட்டும் ரொம்ப சேடா உட்காந்துருக்காங்க. சேடா உட்காந்ததை பார்த்து ஸ்ருதி ரோகிணிகிட்ட கேட்குறாங்க, ஆர் யூ ஆல் ரைட்
ரைட் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜயா ரோகிணியை பார்த்து, ரோகிணி நீ என்ன அம்மாவாவே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி, உனக்கு வேற யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, ஏன் ஸ்ருதியும் தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஸ்ருதி, ஐயோ ஆண்டி அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இருக்க அம்மாவே போதும், அவங்களே எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்காங்க, நீங்கள் ஆண்டியாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூக்க உடைச்ச மாதிரி பேசிடுறாங்க. பாட்டி விஜயாவை பார்த்து, விஜயா வாழ வந்த பசங்களை ஒன்றா பாரு, உன் பசங்களை தான் அது மாதிரி வளர்த்துட்டு பேதம் பார்த்து அது மாதிரி மருமகளையும் பண்ணி விட்றாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெளியில் சிங்கப்பூர் மாமா மற்ற எல்லாரும் உட்காந்து கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் கரும்பை கடிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு முத்து சொல்றாரு, நல்லா இப்படி கடிச்சு சாப்பிட்றா, அப்போதான் பல்லு நல்லா வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட மலேசியன் மாமா உடனே சொல்றாரு, உன்னால கரும்பையே கடிக்க முடியலையே, இப்போ நல்லி எலும்பெல்லாம் எப்படி கடிப்ப, நீ என்னப்பா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை ரோகிணி உள்ள உட்காந்து கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு உடனே பதறி அடிச்சுக்கிட்டு வெளியில ஏஞ்சி ஓடி வராங்க. ஓடி வந்து, மாமா நீங்க வாங்க தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே ரோகிணியோட மாமா சொல்றாரு, இல்லம்மா காலையிலே படுத்து தூங்கிட்டேன், இப்போ மதியம் தூங்கவும் முடியாது, இப்போ மதியம் தூங்கினா நைட்டே தூக்கம் வராதுமா, அதுதான்மா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் ரோகிணியோட மாமா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம முத்துவை பார்த்து, முத்து இங்க காடெல்லாம் விளையாடுவீங்களா சீட்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே திருப்பியும் எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆனதை பார்த்துட்டு முத்துவோட மாமா சுதாரிச்சுக்கிட்டு, அங்கே மலேசியாவில் நாங்கள் கிளப்புக்கெல்லாம் போவோம், கிளப்பில் போக்குள்ள நாங்கள் விளையாடுவோம், அங்கே நான் தான் நிறைய காசு ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ முத்து வந்து மலேசியன் மாமாவை வாங்க வெளியில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. கூட்ட உடனே அவர் கேட்குறாரு, இங்கே என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே ஆட்டு பந்தை எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிட்றாரு. உடனே ஆட்டு பந்தெல்லாம் இங்கே இருக்குதா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வர்றாரு. சந்தோஷமாயிட்டு, ஆடுலாம் இங்கே எவ்வளோப்பா போகுது, 1 கிலோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆல்ரெடி முத்து மலேசியன் மாமாவை வெளியில் கூப்பிட்டு போய் பேச்சு கொடுத்து அவர்கிட்ட இருந்து உண்மையை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தாரு. இப்போ அவருக்கு நல்லா வசமாக போச்சு. உடனே ரோகிணி வந்து, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து குறுக்கால வந்து மாமாவோட கையை பிடிச்சிட்டு, வாங்க மாமா நான் அந்த ஊரை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், நான் இந்த ஊரில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன், எனக்கு எல்லாருமே தெரியும், நீங்கள் வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி என்ன பண்ணுதுன்னே அவங்களுக்கு தெரியல. தெரியாமல் மனோஜை பார்த்து, மனோஜ் நீங்கள் அவர் கூட போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு மனோஜ் சொல்றாரு, அப்பா எனக்கு கரும்பு சாப்பிட்டு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இதை கேட்ட முத்துவிட, அங்க பார்க்கலாம் இல்லடா, அங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீ வர வேணாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே ரோகிணி வலுக்கட்டாயமா மனோஜை அவங்க கூட அமுச்சு வைக்கிறாங்க. முத்துவோட ஃப்ரெண்டு மனோஜ் இவங்க 3 பேரும் சேர்ந்து ரோகிணியோட மாமாவை ஒரு குளத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. அங்க போன மாமா அதை பார்த்துட்டு, அருமையா குளம் இருக்குது, சூப்பரா இருக்குது, குளம் ரொம்பச்சுன்னா ஊருக்குள்ளலாம் தண்ணி வருமே அப்படின்னு சொல்றாரு. ஆமா ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இப்படித்தான் போன மழையில எங்க வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே எல்லாம் ஷாக் ஆகிட்டு திருப்பியும் கேட்குறாங்க, இது மலேசியாவில் தண்ணி வருமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் லேக் வியூ ஹவுஸ், அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இங்கே ரோகிணியோட மாமாவை இங்கே கூட்டிட்டு போனதுனால ரோகிணி ரொம்ப டென்ஷனாக உட்காந்து என்ன சொதப்புவாருன்னு தெரிலன்னு சொல்லிட்டு உட்காந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.